ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் மேலகு சாஹிபா ராணி டிஎஸ்கே மதுராந்தகி நாச்சியார் அவர்கள் ஆளுகைக்குட்பட்ட திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் சுவாமி ராமானுஜரில் இருந்து இன்னைக்கு உலக மக்கள் சாமானிய மக்கள் அனைவருக்கும் ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய பெருமாளாக நம்ம ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் ப்ரமோஷன் பெருமாளாக இருக்கார். கல்யாணமாகாதவாளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ப்ரமோஷன் கொடுக்குறார். குழந்தை வேணுங்கிறவாளுக்கு குழந்தைய கொடுத்து ப்ரமோஷன் பெருமாளாக இருக்கார். வியாபாரத்தில் ஆசைப்படுறவாளுக்கு வியாபாரத்தை அதிகரித்து அதில் ப்ரமோஷன் பெருமாளாக இருக்கார். மன கஷ்டத்தை நீக்கி சந்தோஷத்தை கொடுத்து அதில் ப்ரமோஷன் பெருமாளாக இருக்கார். வியாதி நிவாரணத்தை பண்ணி அதில் ப்ரமோஷன் கொடுத்து தேக ஆரோக்கியத்தை கொடுத்து அதில் ப்ரமோஷன் பெருமாளாக இருக்கார். எல்லா விதமான காரியத்தையும் நடத்தி கொடுத்து எல்லா விதமான ப்ரமோஷனையும் கொடுத்து ப்ரமோஷன் பெருமாளாக இருக்கார். ராமபிரான் இந்த இடத்த கடந்து செல்கிறப்ப இந்த மாதிரி இந்த இடத்துல மதுராயாம் கோஷ்டிபுரிம் அப்படின்னு இந்த இடத்துல அஷ்டாங்க விமானமானது இருந்தது. அதை பார்த்து சேவிச்சுட்டு வந்தேன். என் மனக்கஷ்டம் நீங்கிடுத்து அப்படிங்கிறார். அப்போ சொல்கிறார், மனக்கஷ்டம் மட்டும் நீங்கினால் போதுமா? இல்லை, மனக்கஷ்டம் நீங்கி ஆனந்தம் பெருகணும். அந்த ஆனந்தமும் பெருகித்து இந்த அஷ்டாங்க விமானத்தை பார்த்து சேவிச்சப்ப அப்படின்னு சொல்கிறார். அஷ்டாங்காஹ்ய விமானேஷு யோஜமானே விராஜித்தேன்னு அந்த குறிப்பு வருது. அதே மாதிரி 108 திவ்ய தேசத்தில் காலத்தாலும் பாசுரத்தாலும் சாஸ்திரத்தாலும் சம்பிரதாயத்தாலும் முதல் திவ்ய தேசமாக போற்றப்படுது. இதுதான் முதல் திவ்ய தேசம், இதுதான் 60வது திவ்ய தேசம், இதுதான் 70வது திவ்ய தேசம்னு எதை வச்சு சொல்கிறதுனா ஆழ்வார்கள் பாசுரத்தை வச்சும் காலத்தின் அடிப்படையை வச்சும் சொல்கிறது. அப்பேற்பட்ட 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்திருந்தாலும் திருக்கோஷ்டியூரை தான் முதல் பாசுரமாக பாடுறார். ஆண்டாள் நாச்சியார் கேட்குறார், என்னை மதுராவுக்கு கூட்டின்னு போ, கிருஷ்ணரை காமி அப்படின்னு. அப்போ பெரியாழ்வார் நேராக இங்கே தான் கூட்டின்னு வரார். இங்கே கூட்டின்னு வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்ததனில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தடலாயிற்றே. இதுதான் மதுரா, இதுதான் துவாரகா, இவர் தான் கிருஷ்ணர், இவரை இருக்க பிடிச்சிக்கோன்னு முதல் பாசுரமாக பாடுறார். 106 திவ்ய தேசத்துலையும் இந்த பாசுரத்தை பாடித்தான் அடுத்த பாசுரத்தை பாட முடியும். அப்பேற்பட்ட ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கார் நம்ம பெரியாழ்வார். அதே மாதிரி கிருத திரேதா துவாபர கலியுகம். கிருதயுகத்தில் 4 பாத தர்மம், திரேதாயுகத்தில் 3 பாத தர்மம் 1 பாத அதர்மம், துவாபர யுகத்தில் 2 பாத தர்மம் 2 பாத அதர்மம், கலியுகத்தில் 3 பாத அதர்மம் 1 பாத தர்மம். அப்பேற்பட்ட அந்த நரசிம்ம அவதார காலத்துக்கு முன்னாடி உருவான க்ஷேத்திரம், வராக அவதார காலத்துக்கு அப்புறம் உருவான க்ஷேத்திரம். அதே மாதிரி இந்த உற்சவமூர்த்திக்கு ரொம்ப சிறப்பு, நிறையா சிறப்பு இருக்குது. மற்ற எல்லா திவ்ய தேசத்துலையும் எல்லா ஊர்லேயும் பஞ்சலோக விக்கிரகம், அதுவும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு சிற்பினால் செய்யப்பட்டு பிராமணர்களால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட விக்கிரகமாக இருக்கும். இங்கே சாக்ஷாத் தேவலோகத்திலேருந்து தேவேந்திரனே பூலோகத்துக்கு ஏல பண்ணி கொடுத்ததாக ஐதீகம். இது நம்ம சொன்ன வாக்கியம் இல்லை. சுவாச்சிதம் தேவதேவேசம் புத்திரபல்லாலிதம் பிரபும் ஸ்ரீ பூமிநீலாசகிதம் ஸ்ரீ சௌமியநாராயண கோயம்னு சித்திரமாசம் சித்திர நட்சத்திரத்தன்னைக்கு தேவலோகத்திலேருந்து தேவேந்திரனே பூலோகத்துக்கு ஏல பண்ணி கொடுத்ததாக ஐதீகம், புராணங்கள் சொல்லப்படுறது, சாஸ்திரங்கள் சொல்லப்படுறது. அதே மாதிரி பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லப்படுறது, நைமிஷேதி தபசித்தி மரணம் ஜாஹ்னவி தடே குரு க்ஷேத்திரஸ்ய தானானி ஸ்ரீ கோஷ்டியாம் திரியம் லபேத் அப்படின்னு. அதாவது இந்த பெருமாளை சேவிச்ச மாத்திரத்தில் நைமிஷாரண்யத்தில் தபஸ் பண்ண பலன், கங்கையில் முக்தி அடைஞ்ச பலன், குருக்ஷேத்திரம் மகாபாரதம் யுத்தம் நடந்த இடத்துல தங்கம் தானம் பண்ண பலன், 108 திவ்ய தேசத்தையும் சேவிச்ச பலன் கிடைக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ வரப்பிரசாதியான பெருமாள். இன்னொரு விசேஷம் என்னென்னா, சுவாமிக்கு தானஹஸ்தம், அபயஹஸ்தம், வரதஹஸ்தம் இந்த மாதிரிலாம் இருக்குது. தானம் வாங்குகிற மாதிரி ஹஸ்தம். திருப்பதி திருவேங்கடமுடையான் நம்ம கிட்டேருந்து காசு பணம் நகை நட்டு இதெல்லாம் தானமாக வாங்கிக்கிறதா ஐதீகம். அந்த கதைகளும் நமக்கு தெரியும். மதுரையில் கள்ளழகர் வீரம் தைரியம் பலம் இதெல்லாம் தானமாக வாங்கிக்கிறதா ஐதீகம். கும்பகோணத்தில் சாரங்கபாணி பெருமாள் கன்னியாதானம் வாங்கிக்கிறதா ஐதீகம். கும்பகோணத்தில் உப்பிலியப்பன் சுவாமி ஒரு விதமான செல்வங்களை தானமாக வாங்கிக்கிறதா ஐதீகம். திருக்கோஷ்டியூரில் சௌமியநாராயண பெருமாள் பக்தர்களுக்கு ஒரு துன்பத்தையும் அவர்கள் செய்த பாவத்தையும் தானமாக வாங்கிக்கிறதாக நம்ம சொன்ன வாக்கியம் இல்லை, ஆழ்வாருடைய பாசுரம். அவ்வளோ வரப்பிரசாதியான பெருமாள். நரக நாசனை நாவில் கொண்டடையாத மாநில சாதியர் பருகு நீரு முடுக்கும் கூரையும் பாவனம் செய்தனதாங்களோ அப்படின்னு ஆழ்வாருடைய பாசுரம். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் நாராயணா மாதவா அப்படின்னு சொல்லிடணும். அப்படி சொல்லாட்டி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, போடுற ட்ரெஸ்ஸு இதுக்கெல்லாம் உயிர் இல்லைன்னா கூட நினைக்குமா.
எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணோன்னு தெரியல, இந்த மாதிரி ஆள்கிட்ட ஹரிநாம ஸ்மரணம் பண்ணாதவன்ட்ட வந்துட்டோமே அப்படின்னு நினைக்குமா. அதே மாதிரி இந்த திவ்ய தேசத்தோட பெருமையை சொன்னால் ஒரு நாள் பத்தாவது சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இன்னொரு விசேஷம் என்னென்னா, இந்த ஒரே திருக்கோவிலில் 4 விதமான திருக்கோலமும் சேவிக்கலாம். ஒரு கோவிலில் போனால் நர்தனம கிருஷ்ணனை சேவிக்கலாம், இன்னொரு திருக்கோவில் போனால் சயனத்தில் இருக்கிற பெருமாளை சேவிக்கலாம், இன்னொரு திருக்கோவில் போனால் உட்கார்ந்துன்னு இருக்கிற மாதிரி சேவிக்கலாம், இன்னொரு திருக்கோவிலுக்கு போனால் நின்றுட்டு இருக்கிற மாதிரி சேவிக்கலாம். இங்கே வந்து ஒரே திருக்கோவிலில் பூலோகத்தில் நர்தன கிருஷ்ணனாகவும், தேவலோகத்தில் சயன திருக்கோலமாகவும், அதற்கு மேலே இந்திரலோகத்தில் உபேந்திர நாராயணனாக நின்ற திருக்கோலமாகவும், அதற்கு மேலே வைகுண்டத்தில் பரமபதநாதனாக அமர்ந்த திருக்கோலமாகவும் சுவாமி காட்சியளிக்கிறார். கூத்தாடியும் கிடந்தும் நின்றும் அமர்ந்தும்னு இங்கே 4 விதமான திருக்கோலமாக சுவாமி காட்சியளிக்கிறார். உலக மக்கள் அனைவருக்கும் சுவாமி ராமானுஜர் ஓம் நமோ நாராயணாயா என்கிற அஷ்டாட்சர மந்திரத்தை இங்கே தான் உபதேசம் பண்ண ஸ்தலம். இந்த திருக்கோவிலில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, கல்யாணமாகாதவா, குழந்தை வேணுங்கிறவா, தொழில் வியாபாரம் அபிவிருத்தி, மனக்கஷ்டம், வியாதி நிவாரணம், அந்நிய தேசத்துக்கு செல்வது, கோர்ட்டு கேஸு, படிப்பு அப்படின்னு சகலவிதமான காரியத்துக்கும் நம்ம இங்கே டெய்லியும் வந்து சேவிக்க முடியாது. இந்த பெருமாளையும் இங்கேருந்து கொண்டு போக முடியாது. அப்படிங்கிற காரணத்தினால விளக்கு எடுத்துகிட்டு வீட்டில் கொண்டு வச்சு பூஜை பண்ணால் காரிய ஜெயமாகும். இந்த விளக்கு வந்து இந்த பெருமாளாகவும், ஸ்ரீதேவியாக அதில் காசு வச்சு இது பண்ணுவோம், அது ஸ்ரீதேவியாகவும், திரி வந்து பூமாதேவியாகவும். இந்த பெருமாள் ஸ்ரீதேவி பூமாதேவி சமேதராக அவங்க வீட்டுக்கு வராங்க. டெய்லி காலையில் குளிச்சு முடிச்சு சுத்தமாக இருக்கிறப்ப 2 ஊதுபத்தி 2 சூடன் காமிச்சு பூஜை பண்ணணும். பால் பழம் கல்கண்டு பேரிச்சம்பளம் இதில் ஏதாச்சும் நீர் விழாவி மாதவா சாப்பிடு அப்படின்னு நிவேத்தியம் பண்ணிவிட்டு ஓம் நமோ நாராயணாயா, ஓம் நமோ நாராயணாயா, ஓம் நமோ நாராயணாய 108 தடவை சொல்லி ஜெபம் பண்ணணும். ஓம் நமோ மாதவாயா, ஓம் நமோ மாதவாயா, ஓம் நமோ மாதவாயா 108 தடவை சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு மனசார வேண்டின்னு வந்தோம்னா நம்ம காரிய ஜெயமாயிடும். அப்படி காரிய ஜெயமானதுக்கப்புறம் உங்களால் இங்கே எப்போ வர முடியுமோ அப்போ கொண்டு வந்து இந்த விளக்கை திருப்பி சமர்ப்பிச்சிடணும். அதே மாதிரி இந்த விளக்கை எடுத்துன்னு போனதுக்காக ஒரு வெள்ளி விளக்கோ, தங்க விளக்கோ, பித்தளை விளக்கோ, சுவாமிக்கு வஸ்திரமோ, மாலையோ, புஷ்பங்களோ, இது நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அதை கொண்டு வந்து பெருமாள்கிட்ட சமர்ப்பிச்சிட வேண்டியது. இந்த விளக்கு வந்து ரொம்ப விசேஷம். மாசி பௌர்ணமி அன்னைக்கு 20 லட்சம் பேர் இந்த விளக்கு காரிய ஜெயமாகி வராங்க, செலுத்துறதுக்காகவும் திருப்பி கொண்டு போகிறதுக்காகவும். அன்னைக்கு பெருமாள் பார்த்தீங்கன்னா பெருமாள் முக கலர் வந்து மாறிண்டே இருக்கும். ஒரு 10 அடிக்கு 20 அடிக்கு ஒரு தடவை பெருமாள் திருமுக மண்டல கலரானதும் திருமுக மண்டலமானதும் பெருமாள் டிஃப்ரெண்ட் நம்ம பிரத்யட்சமாக நம்ம பார்க்கலாம். அப்பேற்பட்ட ஒரு சாநித்தியத்தை அடையிற. எதனாலனா சாஸ்திரத்தில் சொல்கிறது, பெருமாளுக்கு பிரசாதங்கள் நிவேத்தியம் பண்ணுறதுனால சில சாநித்தியம் ஏற்படுறது, மக்கள் வெள்ளத்தை பார்க்கறதுனால சில சாநித்தியங்கள் ஏற்படுறது, அப்படின்னு நிறையா குறிப்புகள் இருக்குது. அதில் அன்றைக்கி வந்து 20 லட்சம் பேரை வந்து பெருமாள் சந்திக்கிறதுனால ஜனக்கடலில் பெருமாள் வந்து திருவீதி உலாகிறார். அதனால் பயங்கர சாநித்தியமாயிடுறார். மாசி பௌர்ணமி தான் கணக்கு. அன்றைக்கி வந்து 365 நாளும் விளக்கு வாங்கிக்கலாம், செலுத்திக்கலாம். அன்றைக்கி வந்து இங்கே வந்து அதிகப்படியான மக்கள் வந்து இந்த விளக்கை எடுத்துன்னு போய் எல்லாருக்குமே அன்றைக்கி காரிய ஜெயமாகிறது. அதனால் பக்த கோடிகள் அனைவரும் வந்து உங்கள் பிரார்த்தனைகளை செலுத்திக்க வேண்டியது. உங்கள் பிரார்த்தனைக்கு என்னென்ன பிரார்த்தனையோ அதுக்கு விளக்கு எடுத்துக்க வேண்டியது. ஜெய் ஸ்ரீமன் நாராயண். என்றும் அன்புடன் உங்கள் ஸ்ரீராம் பட்டாச்சார், திருக்கோஷ்டியூர்.